அனைவருக்கும் வணக்கம். இன்று காணொளி வாயிலாக காண இருப்பது அடிப்படை இலக்கணங்கள். அந்த அடிப்படை இலக்கணம்னு சொல்லப்படக்கூடியது பார்த்தோம்னா பகுபத உறுப்புகள், இலக்கண குறிப்பு, புணர்ச்சி இலக்கணம்னு சொல்லப்படக்கூடியதில் வரக்கூடிய ஒரு விதிகளை மட்டும் பார்ப்போம். ஒரு சில விதிகளை வைத்துக்கொண்டே நம்ம பகுபத உறுப்புகளும் எழுதிவிட முடியும், புணர்ச்சி இலக்கணத்தை எழுதிவிட முடியும், அதே போல் பார்த்தோம்னா இலக்கண குறிப்பு நம்ம எழுதிவிட முடியும். அப்போ இதை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதக்கூடியவர்களுக்கு மிகவும் பயன் தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது இந்த வினாக்கள் சொல்லப்படலாம். இப்போ டிஎன்பிஎஸ்சி நோக்கில் அந்த வினாக்கள் எப்படி கேட்கப்படும், எந்த மாதிரியான விதிகளை அடிப்படை விதிகளாக நம்ம வைத்துக்கொள்ளலாம் என்பதை பற்றி இந்த வகுப்பில் காணலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்னா எப்பொழுதும் கேட்பாங்க, காலம் காட்டும் இடைநிலை. காலம் காட்டும் இடைநிலை. இப்போ பாருங்கள், காலம் காட்டும் இடைநிலை என்று சொல்லப்படக்கூடியது பார்த்தோம்னா மொத்தம் 3 வகையாக பிரிக்கலாம் இல்லையா? ஒன்று நிகழ்கால இடைநிலை, இன்னொன்று இறந்த கால இடைநிலை, இன்னொன்று எதிர்கால இடைநிலை என்று. இந்த காலம் காட்டும் இடைநிலைகளை ஏதாவது ஒன்று கொடுத்து இவைகை எவ்வகை இடைநிலைன்னு கேட்கப்படலாம். இப்போ பாருங்கள், இறந்த கால இடைநிலை அப்படின்னு பார்த்தோம்னா இத்து, இட்டு, இரு, இன்னு, இது 4 இறந்த காலம். புரியுதுங்களா? இப்போ காலம் காட்டும் இடைநிலையில் இறந்த கால இடைநிலைகள் எது அப்படின்னு கேட்டோம்னா இத்து, இட்டு, எரு, எண்ணு. நிகழ்கால இடைநிலை அப்படின்னு பார்த்தோம்னா கிரு, கின்று, ஆனின்று. கிரு, கின்று, ஆனின்று, இது 3 நிகழ்காலம். காலம் காட்டும் இடைநிலைக்கு 3ஆக பிரிக்கின்றோம். இறந்த கால இடைநிலை இத்து, இட்டு, இரு, இன்னு. நிகழ்கால இடைநிலை பார்த்தோம்னா கிரு, கின்று, ஆனின்று. அப்போ நிகழ்கால இடைநிலை என்று சொல்லப்படக்கூடிய பார்த்தோம்னா இப்பு, இவ்வு, இக்கு, இது 3 எதிர்கால இடைநிலை. புரியுதுங்களா? இப்போ காலம் காட்டும் இடைநிலை எத்தனை வகைப்படுத்துகிறோம் பார்த்தோம்னா 3 வகைப்படுத்துகிறோம். இறந்த கால இடைநிலை எதுன்னு பார்த்தோம்னா இத்து, இட்டு, இரு, இன்னு. நிகழ்கால இடைநிலை எதுன்னு பார்த்தோம்னா கிரு, கின்று, ஆனின்று. எதிர்கால இடைநிலை எதுன்னு பார்த்தோம்னா இப்பு, இவ்வு, இக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா தன்மை ஒருமை. இப்போ தன்மை ஒருமை வினைமுற்று எது அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணு, ஏனு, கு, டு, து, ரு, இதெல்லாம் தன்மை ஒருமை வினைமுற்றுகளாக வரக்கூடியது. எண்ணு, ஏனு, அன்னு, கு, டு, ரு, ரு, இதெல்லாம் பார்த்தோம்னா தன்மை ஒருமை வினைமுற்றுகள். அடுத்து பார்த்தோம்னா தன்மை பன்மை வினைமுற்றுகள் அப்படின்னு பார்த்தோம்னா எம், எம், ஏம், கும், டும், தும், ரும், இதெல்லாம் தன்மை பன்மை வினைமுற்றுகள். இப்போ தன்மை ஒருமை வினைமுற்று பார்த்தோம்னா எண்ணு, ஏனு, கு, டு, து, ரு, இதெல்லாம் பார்த்தோம்னா தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள். தன்மை பன்மை வினைமுற்று விகுதியில் பார்த்தோம்னா எம்மு, ஏமு, கும்மு, டும், தும், ரும், இதெல்லாம் பார்த்தோம்னா தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள். புரியுதுங்களா? இப்போ அடுத்ததை பார்த்தோம்னா முன்னிலை ஒருமை வினைமுற்று. இப்போ முன்னிலை ஒருமை வினைமுற்று பார்த்தோம்னா ஐ, ஆய், இதெல்லாம் முன்னிலை ஒருமை வினைமுற்றில் வரக்கூடியது. அப்போ முன்னிலை பன்மை வினைமுற்று எது? முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதிகள் எதுவும் பார்த்தோம்னா இரு, ஈர். புரியுதுங்களா? இப்போ காலம் காட்டு இடைநிலை 3 வகை பிரிக்கிறோம். நிகழ்கால இடைநிலை, இறந்த கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை என்று. அடுத்து பார்த்தோம்னா தன்மை உரிமை வினைமுற்று விகுதியில் எதுன்னு பார்த்தோம் எண்ணு, ஏனு, கு, டு, து, ரு, இதெல்லாம் பார்த்தோம்னா தன்மை உரிமை வினைமுற்று. தன்மை பன்மை வினைமுற்று எதுன்னு பார்த்தோம்னா எம்மு, ஏம், கும், டும், தும், ரும், இதெல்லாம் பார்த்தோம்னா தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள். முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதின்னு பார்த்தோம்னா ஐ, ஆய், இதெல்லாம் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிகள். முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதியில் பார்த்தோம்னா இரு, ஈர், இதெல்லாம் முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதிகள். அடுத்து படர்க்கை ஆண்பால். படர்க்கை ஆண்பாலுக்குரிய விகுதி எதுன்னு பார்த்தோம்னா
அன்னு ஆண். அதே போல் படர்க்கை பெண்பால். படர்க்கை பெண்பாலுக்குரிய விகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா அல்லு ஆள். அடுத்து படர்க்கை பலர்பாலுக்குரிய விகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா அரு ஆர் மார். இதெல்லாம் பார்த்தோம்னா படர்க்கை பலர்பாலுக்கு வரக்கூடிய விகுதிகள். அடுத்து படர்க்கை ஒன்றன்பால். படர்க்கை ஒன்றன்பாலுக்குரிய விகுதி எதுன்னு பார்த்தோம்னா து ரு டு. அதே போல் படர்க்கை பலவின்பால். படர்க்கை பலவினுக்கு பார்த்தோம்னா அ ஆ. படர்க்கை ஆண்பாலுக்குரிய விகுதி அன் ஆண். படர்க்கை பெண்பாலுக்குரிய விகுதி அல் ஆள். படர்க்கை பலர்பாலுக்குரிய விகுதி பார்த்தோம்னா அர் ஆர் மார். இதெல்லாம் பார்த்து படர்க்கை பலர்பாலுக்கு வரக்கூடிய விகுதிகள். படர்க்கை ஒன்றன்பாலுக்கு வரக்கூடிய விகுதி பார்த்தோம்னா து ரு டு. படர்க்கை பலவின்பாலுக்கு வரக்கூடிய விகுதி பார்த்தோம்னா அ ஆ. அடுத்து வியங்கோல் வினைமுற்றுக்குரிய விகுதி எதுகள் அப்படின்னு பார்த்தோம்னா வியங்கோல் வினைமுற்றுக்குரிய விகுதி பார்த்தோம்னா க இய இயர். அடுத்து தெரிநிலை பெயரச்சம். தெரிநிலை பெயரச்சத்துக்கு உரிய விகுதி எதுன்னு பார்த்தோம்னா ஆ உம். பெரும்பாலுமே ஆவல தான் பெயரச்சம் என்று சொல்லப்படக்கூடியது முடியும். ரொம்ப அரிதாக பார்த்தோம்னா உம்முன்னு சொல்லப்படக்கூடியது பேரச்சமாக வரக்கூடிய தெரிநிலை பேரச்சத்துக்கு. அதே போல் தெரிநிலை வினையச்சம். தெரிநிலை வினையச்சம் எதுன்னு பார்த்தோம்னா ஓ இ. புரியுதுங்களா? இதெல்லாம் பகுபத உறுப்புகளை வரக்கூடிய அடிப்படை விகுதிகள். இதை வந்து இலக்கண குறிப்பு இதிலேருந்து எழுத முடியும். புணர்ச்சி இலக்கணத்தையும் இதிலேருந்து எழுத முடியும். அதே போல் பார்த்தோம்னா ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லப்படுவது பார்த்தோம்னா இதில் வரக்கூடிய பார்த்தோம்னா மொத்தம் 42. தமிழ்மொழி எந்த மொழின்னு பார்த்தோம்னா ஒரு ஒட்டுநிலை மொழி என்று அழைக்கப்படுகின்றன. கேட்பாங்க தமிழ்மொழி எந்த மொழின்னு கேட்டோம்னா தமிழ்மொழி ஒரு ஒட்டுநிலை மொழி என்று அழைக்கப்படுகின்றன. மேலும் இதனுடைய தொடர்புடைய செய்திகளை நம்ம அடுத்த காணொளி வாயிலாக காணலாம். நன்றி, வணக்கம்.